ஹலோ நண்பர்களே, சாமி சாதம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். அதாவது மேட்டூர் கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் இல்லை. நம்ம அங்கேருந்து போகிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். அதாவது மாமா வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் பேக் பண்ணிட்டோம், எடுத்து வச்சிட்டோம். எனக்கு வேண்டி எடுத்து வச்சுட்டேன். பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:56 ஆயிடுச்சுங்க. 12:56. ஸோ ஓகே, நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, பல ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம ஊரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது மேச்சேரியிலேருந்து ராம்நகர் வரைக்கும் ஒரு 20 இருக்கும். அது மிடில் தான் இருக்குது. அதாவது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வந்து போயிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் 5 நிமிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போய் என்னென்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே போய் பார்க்கலாம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னு அதில் செய்யலாம். அடுத்தது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு அடுத்த நாள் போவோம்னு நினைக்கிறேன். தெரியல கன்ஃபார்மாக. அப்படி போனோன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் போகிறேன், எங்கெங்கே போகிறேன்னு. நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன செலவு பண்ணுறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, நான் வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு வீடியோ இந்த ரோடு பாருங்கள். அப்படியே கேரளாவில் போகிற மாதிரி இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மான்சூன் டைம் பாருங்கள். ஓகே தமிழ்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு பல்லாங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காடு. அது இந்த காடு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோலாண்டி காடுன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே இப்போ என்ட்ரி ஆக போகிறோம். இந்த ஒரு 200 மீட்டர்ஸில் உள்ளே போயிடுவோம். அந்த காட்டுக்குள்ளே போன வாட்டி நிறையா மங்கீஸு, வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கும், பார்க்கலாம். ஆனால் நம்ம அதிகமாக பார்க்குறது வந்து மங்கீஸ் தான் இருக்கும். அதை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம உள்ளே போனோடனே உங்களுக்கு வாய்ஸ் ஓட்டாங்க. ஓகே நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கிட்டே நம்ம நினைக்கிட்டோம். இந்த கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த ஃபாரஸ்ட் தாண்டிடும். இந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்புறமேட்டு அந்த அப்படின்னு ஊர் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ வந்து இங்கே நல்லா ஃபுல்லாக போயிருங்க. ஃபாரஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே நம்மளுக்கு பாருங்கள் எத்தனை குழந்தை இருக்குன்னு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6 to 7 ஆப்பிள்ஸ் இருக்கும். இந்த ஆப்பிள்ஸ்லாம் தாண்டி தான் நம்ம ஊருக்குள்ளே போக முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நிறையா ஆழ்ந்தனம் மட்டும் கம்மியாக தான் இருக்கும். எல்லாம் இந்த பக்கம் மேச்சேரி பக்கம் போனீங்கன்னா இந்த வழியாக தான் வருவாங்க. சரி ஓகே, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே தமிழ்களே, இப்போ வந்து அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டோம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டில் தான் ஓடுவோங்க. நல்லா வைல்ட் அனிமல்ஸ்லாம் கூப்பிட்டாங்க. நம்ம ஃபாரஸ்ட்டே சேமிக்கலாம். ஓகே நம்மளே பார்க்கலாம்.
ஓகே நண்பர்களே, நீங்கள் வந்து என்னோடய ட்ராவல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என் டசின் வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா எல்லா இதுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பர்களே, உன் சாமியை சரணமையப்பா. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சபரிமலை காட்டுல சந்தன மரமாகணும், பம்ப நதி கரையில பளிங்கு போல கிடக்கணும்.